அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி A to Z நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இது வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டோம். இன்னும் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உர இருப்பு. ஸோ உரங்கள் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அது நான் அக்ரிஸ்நெட் பற்றி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டுக்கு எப்படி நீங்கள் வரணும்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்களோ அதில் போயிட்டு TN Agrisnet அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு TN.agrisnet.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் தான் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வேளாண்மையில் வேளாண் மண்டலங்களை பற்றி, பரப்பு உற்பத்தி பற்றி, மழை அளவு நீர் ஆதாரங்களை பற்றி, திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, விவசாய பகுதியில் தமிழ் மண் வளம், பூச்சி தாக்குதல் விவரம், உரவிலை நிலவரங்கள், நோய் தாக்குதல், பயிர் காப்பீடு, இன்னும் நிறையா கீழே இருக்க நேரடி கொள்முதல் நிலையங்கள், குறைந்தபட்ச ஆதார விலை, அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இ-சிட்டிசனில் ஆர்டிஎக்ஸ் பற்றி போட்டிருக்கோம். தொடர்பில் வந்து எப்படி உழவு தொடர்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உர இருப்பு நிலை. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். உர இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும். எனக்கு தமிழே ஓகே அப்படின்னா நான் தமிழ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன உரம் அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கண்டென்ட் இங்கே மறையுது. இதுக்கு அந்தாண்ட இருக்கிறதால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் சைஸை சின்னதாக்கிக்கிறேன். ஸோ இன்னும் இதை தாண்டியுமே இருக்குது. ஸோ ஒரு வேளை மொபைல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே தள்ளுறதுக்கு இது கீழே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி தள்ளி பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படின்றது. ஆனால் இது ஒரு ஸ்க்ரீனில் இதுவாகலை. வெப்சைட் அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ விழுப்புரம் கடைசியாக இருக்குது. இதில் மேலே என்ன உரம் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியல. பட் நீங்கள் பொறுமையாக உட்காந்து இதை தள்ளி எங்கே இருக்குது, எவ்வளோ உரங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி. அது எக்ஸாம்பிள் நான் மேலேயே சொல்கிறேன். அரியலூரில் டிஏபி 138 கிலோ இருக்குது. ஸோ பொட்டாஸ் வந்து 376 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் அமோனியா சல்பைட் 94 கிலோ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஈஸியாகவே உழவன் ஆப்பில் போனோம் அப்படின்னா நம்மளால் எந்த கடையில் எவ்வளோ உரங்கள் ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அது வந்து உழவன் ஆப்பில் தான் பார்க்க முடியும். இதில் வந்து இந்த போல் தான் பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொன்னது தான் இந்த அக்ரிஸ்நெட் அண்ட் உழவன் ஆப் இது ரெண்டுமே நம்மளால் கம்பைன் பண்ணி நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாகவே பண்ண முடியும். உழவு தொடர்பு அலுவலர்களை கூப்பிட்றதா இருக்கட்டும், மானிய திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், விலையை தெரிஞ்சுக்கிட்டா இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ், மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கட்டும், உரங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் அண்ட் உழவன் ஆப் இது ரெண்டுமே வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உழவன் ஆப்புக்கு போகலாம் அப்படின்றத இது வரைக்கும் அந்த வீடியோஸ் அப்ளை பண்ணல. ஸோ இன்னும் 2-3 வீடியோஸ் தான் இந்த அக்ரிஸ்நெட்டில் நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை கவர் பண்ணி முடித்தோடனே கண்டிப்பாக உழவன் ஆப் பற்றி மட்டும்தான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களால் உடனுக்குடனே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதோ ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நியூவாக வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, டிஜிட்டல் கிராப் சர்வே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் பற்றியுமே நம்ம கூடிய சீக்கிரம் நிறைய சொல்ல போகிறோம். ஸோ டிஜிட்டலாக சர்வே எடுத்து ஒரு ஆப்பாகவே ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க நம்ம சொல்லாதது. இப்போ இலவச மரக்கன்றுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்புறம் வந்து வேளாண்மை விரிவாக்க மையம், விதை சுத்திகரிப்பு நிலையம், மாநில எண்ணெய் வித்துகள் பண்ணை, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருப்போம். ஸோ இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் இன்னும் விவசாயம் பற்றின்றதுக்கு ரொம்ப பேருதவியாக அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.